சிவகங்கை சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவமிருப்பாள் சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள். கர்மகாமி என் பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி கொடுத்து காட்டுவது அவங்களுக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி காட்டுவது யாருப்பா? ஏன் பின்னால் நிற்கிய? பின்னால் வாங்க. உனக்கு பிள்ளை இருக்கா? உனக்கு பிள்ளை நீ அங்கே தள்ளிடுவார். வாங்க கூப்பிடுறேன். உங்க பிள்ளைங்க வர சொல்லுங்க. என்ன அவருக்குப்போ எல்லாரும் ஒன்னா வந்து கால விட்டுவாங்க. நீ யாருமா? உன் பையன் கிட்ட நில்லுமா. நெல்லுக்கா எங்கேயும் பேராத, அங்கேயும் நில்லு. அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழும் இடம். பூசாம உட்காரணும், கரெக்டா வந்து உட்காரணும். என்னப்பா மாத உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன கருத்தான் இருக்காரா அந்த இலையில? அந்த கருத்தாமியை பார்த்தேன். ஆனா உங்க ஊர் எல்லையை தாண்டி மெயின் ரோடுக்கு வலது புறத்துல இருக்க. சரிண்ணா? ஆமா. இப்போ 2.25 ஆண்டுகளாக ஜாதகத்துல போய் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கிரகங்கள் சீரில்லாம குடும்பத்துல மன வருத்தமும் ஒற்றுமை குறைவுகளும் பண நஷ்டமும் நடந்துட்டு இருக்கும். என்னப்பா? அதனால நம்ம இவ்வளவு பெரிய கஷ்டத்தை சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறது சரியா அல்லது தனிப்பட்ட முறையில போவது சரியா அப்படிங்கிற வேதனைகள், குடும்ப நிலையில பிரிவான உணர்ச்சிகள் இவைகள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. கோடாங்கிக்காரர்கிட்ட போய் கேட்டா மீன்கையை முருகிட்டு டண்டாங்கன்னு அடிச்சு ஏதோ மந்திரம் நடந்திருக்குமோ அப்படிங்கிறத கேட்டேன். அப்படி ஒன்றும் நடக்கல. தேவையில்லாம யார் மேலையும் பழி சொல்லி மந்திரம் நடந்திருக்கு, அவன் செஞ்சிருப்பான், இவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு நினைச்சு வீணாக ஒருத்தர் மீது பழி தோன்றுனா அந்த பாவத்திலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியாது, வெளியேற முடியாது. இதெல்லாம் இயற்கையான நிலைகள்ல மனிதனுக்கு ஏற்பட்ட கிரக நிலைகள்ல ஏற்பட்டிருப்பான். அதை சரி பண்ணி உங்க வாழ்க்கையை மெய்யாக வாழ வைப்போம். வேற உனக்கு என்னடா வேணும்? சீராகிதாரே கால் வந்துவாங்க. 3 முறை என்னைய பார்க்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கல்யாணம் நித்யா தம்பி எங்க இருக்கம்மா? ஏன் இருக்கு அப்படி? என்ன பிரச்சனை? உட்காருண்ணே, உட்காரு. என்ன உட்காரு, என்ன உட்காருண்ணே, உட்காரு. இன்னைக்கு ஐயா முகம் ரொம்ப சாந்தமா இருக்கு. ஆனா இவருடைய முன்கோபத்தினுடைய தன்மை இவன் குடும்ப ஒற்றுமையை குறைக்கும். புரியுதா? அவ இவனை சிந்திக்கிறதுக்கு தயார். ஆனா குணபோகங்களையும் இருக்கிற செல்வங்களையும் அளவு கொண்டு அந்த மனநிலைகளை திருப்பி கொண்டு சேர்த்து வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையை பிரிவிழாவை காப்பாற்றுறேன். வீட்டுக்குள்ள வரக்கூடிய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் சேர்ந்தாச்சு. அதே சிவகங்கை எல்லை மனதின் குறையா, மதியின் குறையா, உடல் ஆரோக்கியத்தில் குறையா, என்ன குறைன்னு எனக்கு தெரியணும் ஐயா என் பிள்ளைக்குன்னு கேட்டதற்கு அந்த தாய் அவர்தானே காரணம். ரொம்ப கோவப்பட்டா அடிச்சு விடுவாங்க. என்ன பிறப்பான அம்சத்தில் ஜென்ம பாவங்களின் அடிப்படையில இவருடைய மனநிலைகள் நினைத்தபடி வாழ முடியாத குழப்பங்கள் இருந்தது. இல்லற வாழ்க்கையை அமைத்து தன்னுடைய மனதுக்குள் பிரிவும் பிரச்சனையுமாக துவக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நடக்கும். நிறைய பணங்களை நஷ்டப்படுத்தி வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லாத வேதனையும் துயரமும் செய்யும். இருக்காடா?
ஊர் விட்டு ஊர் போகணுங்கிற சிந்தனையில மண்டையில குழப்பம் நடக்கும். அப்படி எங்கேயும் போக வேண்டாம்னு மேல இருந்து கட்டட காலம் வேற என்ன வேணும்? என்னப்பா வேணும்? பக்கத்துல வரா, வெளியூர்ல தான் வேலை இருக்குடா, உள்ளூர்ல இல்ல. நாளைக்கு தர 30 நாள் போட்டு அதே சிவகங்கை எல்லை சொத்து சம்பந்தமாக மன உறுத்தலுடன் வந்தவர் யார்? என்னப்பா சொத்து? அங்க சாமி விட்டுவா. எண்ணாத எண்ணவும் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே. நீ வாங்கியிருக்க இடம் வந்து உனக்கு முடிவாயிருக்காது. சில பேர்களால தெளிவடைய முடியாத நேரம். அதனால இப்ப அதுக்குள்ள போய் நீ பலனடையக்கூடிய நிலைமையில் தடைகள் இருக்கு. ஏண்டா வாங்கணுங்கிற சிந்தனையில இப்ப உள்ள குழம்பிக்கிட்டு இருக்க. அதை நீ இழக்க வேண்டாம், அதை தெளிவாக்கிட்டார. வேற உனக்கு என்ன செய்து தரணும்? வர வச்சு தரேன், பொறுமையாயிரு. வார வேலைக்கிழமைக்கு ஈவினிங் என்ன வந்து பாரு. கர்மசாமிக்கு 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 காங்கேயம் கூப்பிடுவானாச்சு. காங்கேயம் பக்தரான காங்கேயம் யாரு? உத்தமன் ராமன் போகின்றார். பக்தர் வந்து வழியில காலை நீட்டி நிற்காங்க, யாரும் தட்டி கீழே வந்துருவாங்க. காலை உள்ள சமாதானம் போட்டு உட்காந்து கால் விட்டு வரலாம். ராமேஸ்வரம் பொருளெல்லாம் கொண்டு வந்து தரலாம். புண்ணிய தீர்த்தம் நல்லா இருக்கும். கால் விட்டுவாங்க. அண்ணன் முதல்ல விட்டாருல. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளாக தெய்வ தொண்டு செய்யக்கூடிய குடும்பத்தை சார்ந்த செல்ல மக்கள் நீங்க. அவ்வளவு பெரிய தொண்டுகள் செய்தும் எங்க வீட்டுல மங்கள காரியங்கள் நடத்துறதுக்கு கர்ம வினைகள் காரணமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஜென்ம பாவத்தை புண்ணியார்த்தமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் உங்களை புண்ணிய தலம் போயிட்டு வர சொன்னேன். இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய கரை சேர்க்கணும். நம்ம இந்த வைகாசிக்குள்ளே ஒரு நல்ல ஜாதகம் வருது. ஐஸ்வர்யமா நடத்தி பெருமையா நடத்தி தந்திருக்கேன். ஏற்கனவே வந்திருக்க ஜாதகத்துல எனக்கு திருப்தி இருக்கு. 79% திருப்தி இருக்கு. அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்கும், ஐஸ்வர்யமாவும் முடிச்சிடலாம். நீங்க நடத்தக்கூடிய ஆகாரம் எனக்கு ஹோட்டலா ஆகாரம் சாப்பிட்றது 1 2 3 4 5 ஐயோ ஒரு 7 மாத காலங்களாக சரியான ஓட்டம் இல்லாம மனவேதனையவும் நஷ்டத்தையும் எப்படிடா நடத்துறோம், என்னடா செய்யணும் கேள்வி கேட்டுக்கிட்டே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால அங்க மக்கள் வருவாங்களான்னு கேட்டேன். ஒரு ஜனவசியத்தை உருவாக்கி உன் வியாபாரத்தை பெருக்கி தரேன், தொழில் முடக்கம் இல்லாம நடத்தி தரேன். கால் வந்து வெற்றி மாலை கொடுப்பா, இந்த உண்டியில் இருக்கிற மாதிரி எடுப்பா, அவனுக்கு பணம் தேவை. செலுத்துற எங்க இருக்க? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கண்ண முடிக்காப்பா. இந்த மாலையை கடையில கொண்டு போட்டுக்கப்பா. நிறைந்த வருமானம் வரும்,
தொழில் ஓங்காரமான மங்களகரமான காரியம் இந்த கணைக்கு இது நடைபெறும். அதே காங்கேயத்து எல்லை உடல்நிலை சம்பந்தமாக கேட்க வந்தவங்க. உடல்நிலை சம்பந்தமாக அப்படி பிடிக்கணும். அவன் நிற்கணும்னாலும் நின்றுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உட்காருங்க. உங்க ஆப்பவழியினுடைய பாவத்தினுடைய அடிப்படையில இவருடைய மன இயல்புகள் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில பாதிக்கப்பட்டது. செய்வன வைவன கோளாறுன்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அதை பொய்ன்னு நீங்க எழுதி வச்சுட்டாங்க. இது பாவத்தின் அடிப்படையில் மனோநிலை பாதிக்கப்பட்டு வந்த ஒரு பிராப்ளம். இந்த விஷயத்தை சீராக்கி உன் பிள்ளைய தெளிவு பண்ணி பேச வச்சுட்டாங்க. ஆனா இன்னும் 6 முறைகள் என்னைய பார்க்க வரணும். 6வது முறைக்குள்ள உன் பிள்ளை தெளிவாயிருக்கும். காரணம் முதல்ல எல்லாரும் உட்காருங்க. முதல்ல மனத்தை என் பக்கம் நீங்க செலுத்த பழகணும். 1 2 3 பேர் குடும்பத்துக்கு வந்திருக்கு. சேர்ந்தாரை கொல்லி என்பது பாவம், புண்ணியம் செய்தாரை சாரம். அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை கூட கூட்டு வரணும்னு சொன்னா அவன் நேரம் கூட தெய்வ அனுக்கிரகம் கிடைக்காம போயிடும். இன்னொருத்தரை கூட்டு வந்தா தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் என்பதும் ஆகும். அதனால மனிதனை துணையாக கொள்வதை விட இறைவனை துணையாக கொண்டு உங்க மனதை எப்பொழுதும் என் பக்கம் சரணாகதியா வைத்திருந்தால் உன் பிள்ளை தெளிவாக எழுந்து வருவான், வெற்றியும் அடைவான், ஆனந்தமாக வாய்மொழிவான். பக்கத்தில் வரும் இந்த தனியை அனுபவம். காங்கேயம் இல்லை, எனக்கு வீடு சம்பந்தமாக தெளிவான ஒரு விடை கிடைக்கணும்னு கேட்டு உங்களுக்கு இந்த வீடு உன் பொருத்த இன்னும் பக்குவப்பட்டு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். அதுவரை பொறுமையாக நான் கொடுக்க வண்டி வாகனம் வச்சிருக்கிறோம், வீடு கட்ட இன்னொரு காரணம் சொல்லலாம். ஒருவன் நடக்கும் முறை, செலுத்தும் முறை, செல்லும் வேகம் அத்தனையும் அவன் மன உணர்வு நமக்கு தெரியும். ஆவணி மாதத்துல உனக்கு வீட்டுக்கு அடிக்கல் அடிக்கலாம்ப்பா. அதுல உனக்கு பணம் நிறைவாக கிடைக்கும், புரிதலாக சேர்ந்து. கர்மதாமிக்கு மதுரை மாநகர், மதுரை மதுரை பக்கமான மதுரை மதுரை மாநகர் பிள்ளையின் வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வேதனையுடன் வந்தவர்கள் யாருப்பா? உனக்கு என்னடா பிள்ளை? என்ன பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க. வயதில் 1 தொழிலை பத்தி கேட்டு வந்த மக்கள். என்னமா தொழிலே? நீ எந்த ஊருமா?
முதல்ல சொல்லுங்க, உனக்கு காதுல விடலாம் என்னம்மா என்ன உன் நேரம். அவன் தர்மன் சொன்னான் பாரு, அசோத்தாமன் இறந்து விட்டான் அப்படி சொன்ன உடனே அசோத்தமன் காதுல என்ன வந்துச்சு, யானைங்கிற வார்த்தை விடல, அசோத்தமாங்கிற பேர் தான் விடுது. நேரம் சரிதா? எந்த ஒரு எந்த ஒரு புக்கு இன்னொரு காலம் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே கடன்பட்டு தான் அந்த தொழிலவே ஆரம்பிச்சு மனநிலைகள்ல எப்படி வாழ்வதுங்கிற ஒரு கேள்விக்குறியோட இருக்கீங்க. இப்போ புதுமையாக அதை பெரிதளவுக்கு கொள்வதற்காக 2 இடங்கள்ல பேசி எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி செட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அது எங்களுக்கு தெளிவாக நடக்கவும் செய்யணும், அதுக்குரிய பணமும் கிடைக்கணும் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. வேற என்னடா வேணும் தம்பி? நிறைய பிளான் போட்டிருக்கியே, என்ன வேணும் சொல்லு. இந்த எக்ஸ்போர்ட் விஷயத்தை வெற்றியாக்கி தரேன், வாக்குவாதம் இல்லாம குடும்பத்தை அமைதிப்படுத்தி தரேன், பணம் கிடைக்கும், குடும்பம் ஒத்து வாழ்வாங்க. கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள், அடுத்து வீடு மனை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? மதுரையிலிருந்து வீடு மனை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார் இருக்கா? வீடு வீடு இடம் சம்பந்தமாக வந்திருக்கீங்களா? வந்திருந்தா முன்னாள் வந்துருங்க. இன்னொரு ஒரு முறை காட்டு வா. யாருக்குடா திருமணம் பண்ண முடியா? காளியம்மன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரின் குளிரில்லை. ஒரு காலத்துல மனதில் நினைத்தபடி ஒரு சில நட்புகளால பாதிக்கப்பட்டு மனவர்த்தப்பட்டு கடந்து பற்றியது. இப்ப இந்த கல்யாண வாழ்க்கை என்பது கழுத்துல கெட்ட கல்யாணம் என்பது இதுதான் முதல்ல. அதை வெற்றியாக நடத்துறதுக்கு எப்ப நடக்கும் எப்ப நடக்கும்? எனது ஆடி அமாவாசை இந்த உலகத்துல பெரும் திருவிழா. அந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆவணி ஆண்டு அறிக்கையில் உனது திருமணம் நிலைநாட்டப்படும். அதில் நீ வெற்றிகரமாக வாழவும் செய்வாய். காலம் கருப்பசாமி இருக்காரு, முனியாண்டி இருக்காரு. உன் குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் தெய்வம் தான் இல்லை. அதை மட்டும் பேச வச்சுட்டாரு. ஆவணியில கல்யாணத்தை நடத்தித்தாரு. சொந்தக்காரர்களை நம்பி வீடு பெய்யாத, நண்பர்களால் நலம் கிடைக்கும். எல்லாரும் உனக்கு துணை கொடுக்கும். கருப்பசாமிக்கு வீடு சம்பந்தமான விஷயம் வீடு இடம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கேன். என்னம்மா பிரச்சனை?
நீங்க இல்லம்மா. மண்ணு மனை சம்பந்தமாக உள்ளவர்களை மட்டுமே நான் அழைத்திருக்கிறேன். வயசில் ஒண்ணு அவங்க வரலையா இல்லையா? என்னப்பா என்ன புரிஞ்சுக்கிறது வரைய உலகத்துல? நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது யாருமே. அடுத்த பைத்து கர்மதாமிக்கு பிள்ளைகளுடைய மனநிலைகள் அறிவுரைகள் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. நான் சொல்றது புரியாம நீங்க வாட்டு முந்தி முந்தி வந்து பேசுறீங்க. சொன்னா சொல்லலாம் ஒரே வார்த்தை தான். ஒரு கனியில் அப்படி ஒரு காட்டு இருக்கா ஆளை காண. அதனால தான் அதை 10 முறை நான் சொல்றேன். யாருமா இவன்? கால் வந்து இன்னும் சில நாட்கள் இவரை இப்படி வைத்திருந்தா வீட்டுல இருக்காம எங்கேயும் திசை மாறி போயிடுவானுங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா? இந்த மனநிலைகள் மாறும். இதை சீர்படுத்தி அடக்கி தந்தா போதுங்களா? காவல் உன் பேர் என்னடா? நலன். பாத்தியா? நலன் யாரு? வனவாசம் போறவன். ஆமா, நல சக்கரவர்த்தி நல்லவையா. இவனுடைய கிரக நிலைகள் ஒரு பக்கம் காரணம். தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது 4வது மாதத்திலிருந்தே மரபு உணர்வுகளும் மூளை உணர்வுகளும் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நீங்க சாதாரண விட்டதால உள்ள நிலைமைதான் இது. புரியுதா? அதனால இப்ப மாற்றப்பட முடியுமா? தெரபிகள் மூலமாகவும் தெய்வீகம் மூலமாகவும் இவரை அமைதிப்படுத்தி தருகிறேன். காலொன்றாரா வரலாம் பார்த்துக்க. 3 முறை என்னைய பார்க்கவா வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் வந்து சேரும். கர்மதாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? தண்டையணி வெண்டையங்கிங்கினி ததங்கையும் கண்டருடு நெஞ்சத்தில் கொஞ்சலேனே. பிள்ளைகள் இருக்கா? பிள்ளைகள் இருக்காப்பா? எத்தனை பிள்ளைகள் இருக்கு? பண்ணப்படுமா? பண்ணப்படுமா? தம்பி, கொண்டவாத சனி புரியுதா? தலையில இருந்து உள்ள நரம்புல இருந்து ஒரு பக்கத்து முதுகெலும்பு சோல்ற எல்லாமே அடிக்கடி பாதிக்கும். ரத்த ஓட்டங்கள் எல்லாமே உணர்ச்சியற்ற மரபரப்பு தோன்றும். இதை குணமாக்க முடியும். பாதிப்புலாம் ஆகித்தாரேன். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வராது. காரணம் அதனால இது சனி பகவானுடைய கிரக நிலைகளால ஏற்பட்டது. செய்வத வைவல கோளாறுன்னு எதுவும் நினைச்சுக்கிட வேண்டாம். அது தப்பான கருத்து. இந்த நிலைகளை மாற்றி தெளிவுபடுத்தார சற்று பொறுமையாக இருக்கணும். 90 நாட்கள் என்னை பிரார்த்தனை செய்வது. 3 மாதத்தில் தெளிவுபடுத்தார வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதலாளி என்னை பார்த்து அதே மதுரை மாநகர் கர்மதாமி கண்ணைக்கு கால் சிலம்பு இழந்தாள். அது மாதிரி என் பொருத்தை இழந்து உன் சன்னிதானத்தில் எனக்கு கிடைச்சிருந்தது சொல்லுவேன். ஆதாரம் உந்திரு பாதாரம் இந்த அவனியில் உனையன்றி துணையேது முருகா. இன்னொரு முறை சுவாமியே, என்னம்மா வேணும் உனக்கு? பக்கத்துல வா. இன்னும் கடை போயிட்டா நல்ல உட்காருப்பா. ஹரிகர சுதனே ஐயனார் கூட்டுறவுல இருந்து வாராடை ஒரு கண்ணி மாறம்மா
வந்துதான் இருந்தாலும் அட்டி வைப்பானி அம்மா பேசாமடந்த எல்லோ பேச வைக்கும் காரணத்தை ஊரார் பேராத்த உள்ளிருந்து ஆட்டுவவா யாரடி கண்ணி மோகினி அவளோ காலக்குள்ள காரியக்குள்ள ஊரா கால் ஒன்றுவா எப்ப கும்பிட போறீங்க? அடுத்து எப்ப கும்பிட போறீங்க? வீட்டுல வந்து எப்ப கும்பிட போறீங்க? அப்படியா? இன்னைக்குதான் ஒத்துக்கலையா? தை மாதம் பொங்கலுக்கு மறுநாள் கும்பிடு. நீ வந்து பேசும், நீ சொல்றது நடக்கும். வெந்தயம்மா அதுக்கு நான் உத்தரவிடமா வெந்தயத்துக்கு தான் உத்தரவு நல்லா இருக்கு. ஆமா அதுக்கு அடுத்த உத்தரவு பேசணும். சரியா? பேசுவோம். கர்மதாமிக்கு கர்மதாமி என்னுடைய குடும்பத்துல பண கஷ்டம் மன கஷ்டம் இந்த மாதிரி நிலைகள் இருக்கு. அதுக்கு ஒரு மாற்றம் தரணும்னு கேட்க வணக்கம் செய்வோம் பாவலீர். பேரு எப்படி என்னைய பார்க்க வந்தியா? உள்ளத்தான் தெளிவுள்ள மகன் நீ. மூட நம்பிக்கையில கும்பிட வரல. உண்மையா இல்லையாப்பா? மூட நம்பிக்கையில நீ கும்பிட வரல. ரொம்ப தெளிவாக அனந்தமாக நம்ம சாமி அப்படின்னு நினைத்து நீ வந்திருக்க. உட்கார். உன் பேர் என்ன? திருப்பி கொண்டு வரலையே? கொண்டு வரணும்ல. ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து போங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட் பண்ண போறேன்? வேலை முடிவு பார்த்தோம். கிடைக்கும். கிடைச்சோம். நல்லா உன்னுடைய கட்டுமுறைகளை போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள பணத்தால பல இழப்புகள் வேதனைகள் நடந்துச்சு. உடல்நிலை சம்பந்தமாக அடிக்கடி ஒரு மன உபாதை உள் உபாதைகள் இதெல்லாம் கிரக நிலைகளால் ஆன விஷயம். இப்போ உனக்கு செல்வ சிறப்பும் சர்வ ஆரோக்கியம் வந்து உன் பிள்ளைய வாழ விட்டுருந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? உன் மனதுக்கு ரொம்ப உயர்வா இருப்படா. கால் எடுத்தோம். கருதானைக்கு கொடுப்பா பிள்ளைக்கு. சரியா? வரவச்சுதான் அதுதான மாறுங்க. வார்த்தை முடியாது வார்த்தையா? என்னைய போய் தான் தியானம் பண்ணு. பக்கத்துல வா. என் நெருக்கி வா. படிக்கா. பணமெல்லாம் வந்து சேர்ந்துருப்பா. எல்லா செலவும் கிடைத்து இனிமையாக இருப்பாங்க. சக்தி துருவா நமோ நம நாராயணா. குடும்பத்தோடு வந்தவர்கள் சனக்கு இருந்தா அவுத்து விடு சலாம் போட்டு என்ன எண்ணெய் ஒத்தி எண்ணெய் தேக்கி எண்ணெய் காலத்தோட தம்பி கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிண்கிணி ததங்கை கொஞ்ச பாடி வந்து நாட்டமுள்ளார் நட்பு நாடி வரும்
நம்பிக்கை வைத்தவர்க்கு கோடி வரும், வாக்கு தரும், நல்வாழ்வும் தரும், நலமும் வளமும். நாயகர் எங்களா இருக்காரு, வணங்க வரும், செல்வாக்கு தரும். யார் பாட்டுது? நாயகர் பாட்டு. சீர்காழி கௌசராஜா பாடு. கெங்கினி சதக்கை கொஞ்சம் ஓடி வரும், முருகப்பெருமானுடைய அண்ணன் நாயகரை பற்றி சீர்காழி பாடினார். புரியுதா? உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன், உள்ளுக்குள்ள தெய்வம் நடமாட்டம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனால் சோதனையான காலம் இப்போ ஓடிக்கிட்டு. 1.5 ஆண்டு காலங்கள் பொல்லாத கடன்கள், நஷ்டங்கள், மனவேதனைகள், அவசியம் இல்லாமல் நல்லவர்களை பகைவர்களாக கற்பனை செய்கின்ற நேரம் இது. புரியுதா? அதனால உன்னை பெற்றவர்கள் வழியில் கொஞ்சம் அன்பு பாசத்தில் அதுல நீ உன் மனத்தை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி கொண்டு வரணும், பகைக்க கூடாது. இப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் செல்வம் ஒழிக்கக்கூடிய நேரம் என்பது 1, 2, 3, 5, 6. வைகாசி விசாகத்துக்கு முன்னால உனக்கு பணம் கிடைக்கும். அதுல ஒரு எண்ணங்கள் நிறைவேறும். வேற எதப்பா வேணும்? நான் கருப்பசாமியேன்னு நினைச்சுக்கலாம், எல்லாம் வெற்றியா நடக்கும். சரக்கு வாங்கிட்டு ஒரு வரத்தை நடக்கும், சந்தோஷமா. மனதை சிதறவிடாம இருக்கு, செல்வ சிறப்போடு ஐஸ்வர்யமா இருக்கு. என்னை மட்டும் பாரு, சாரத்தை பாரு. யாரை பார்க்கணும்? நான் யாரு? கருதாமிக்கு உடுமலைப்பேட்டை